Welcome to BG Education PGTRB class. இந்த வீடியோல யூனிட் 1 மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதில் ரியல் பார்ட்டும் இருக்கும், இமேஜினரி பார்ட்டும் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டும் மிக்சடாக இருக்கும் போது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு நம்பர் ஆஃப் த ஃபார்ம், ஒரு நம்பர் எக்ஸ் பிளஸ் ஐஒய் டைப்ல கொடுத்துருக்கு. ஐயோட வேல்யூ எப்படி இருக்கும்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இருக்கும். இங்கே இந்த எக்ஸும் ஒய்யும் இருக்கு இல்லையா, இதை ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸ் பிளஸ் ஐஒய்யா இருக்கிறனால இதை எக்ஸ் பிளஸ் ஐஒய் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ 3,4ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 4. 3யும் 4ம் ஒரு ரியல் நம்பர். ஆனா 3 பிளஸ் ஐஒய்யா இருக்கும் போது அதை காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா z is equal to x plus iy அப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா z is equal to x, y அப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ பிராக்கெட்ல x, y வெறுமனே வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இதுல x தான் ரியல் பார்ட் ஆஃப் z. z-ஓட ரியல் பார்ட் x, z-ஓட இமேஜினரி பார்ட் y. இதை ஆரி பிராக்கெட்ல z-ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் z வந்து ஐஎம்னு போட்டு பிராக்கெட்ல z-ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் z x, இமேஜினரி பார்ட் ஆஃப் z y. இதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ்ல. அடிஷன் ப்ராப்பர்ட்டிஸ், சப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடிஷன் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். z1 பிளஸ் z2, அதாவது z1யும் z2யும் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா எப்படி வரும்னா x1 பிளஸ் iy1, இதுதான் z1, இது z2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது x1 பிளஸ் x2, y1 பிளஸ் y2. சப்ராக்ஷன் பார்க்கலாம். z1 minus z2 is equal to, இப்போ z1 என்றது என்னது x1 plus iy1, z2 னா minus x2 plus iy2. இப்போ என்ன பண்ண போறோம்னா டேர்ம்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டா எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மைனஸை வந்து உள்ள கொண்டு போறோம். உள்ள கொண்டு போனா x1 plus i1 அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் உள்ள போகும்போது minus x2, இந்த மைனஸ் உள்ள போகும்போது minus iy2. இப்போ x1 minus x2 செப்பரேட்டா எழுதிக்கலாம். அதே மாதிரி i டேர்மை செப்பரேட்டா எழுதிக்கிட்டோம்னா i பிராக்கெட்ல y1 minus y2ன்னு எழுதிக்கிறோம். இதுதான் வந்து சப்ராக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா வெறுமனே இது எப்படி இருக்குன்னா x பிளஸ் ஐஒய்ன்னு இருக்கு. அதனால x, yன்னு எழுதிப்போம் இல்லையா நம்ம. இது ஒரு டேர்மா எடுத்து x1 minus x2ன்னு எழுதிக்கிறோம். கம்மா எழுதிட்டு y1 minus y2ன்னு எழுதிக்கிறோம். அப்போ இது எப்படி இருக்கு x, y டேர்ம்ல இருக்கு. இப்போ மல்டிபிகேஷன் பார்க்கலாம். z1 into z2 பண்ணும்போது என்ன கிடைக்கும் x1 plus iy1 into x2 plus iy2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது x1ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். x1 into x2 plus iy2. இப்போது iy1ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் iy1 into x2 plus iy2. இப்போது x1 உள்ள கொண்டு போனோம்னா x1 into x2 plus i x1 y2. இங்கே iy1 உள்ள கொண்டு போனால் i x2 into y1 plus i ஸ்கொயர், அதாவது இங்கேயும் i இருக்கு இங்கேயும் i இருக்கு, அதனால i ஸ்கொயர் y1 into y2. இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம் x1 plus x2. இதில் ரெண்டுத்துலேயும் i காமனாக இருக்கனால ஐயை வெளியே எடுத்துட்டு உள்ள x1 y2 plus x2 y2ன்னு எழுதிக்கிறோம். இங்கே i ஸ்கொயரோட வேல்யூ என்ன -1, இது நம்மளுக்கு தெரியும். அதனால மைனஸ் y1 into y2ன்னு எழுதிக்கிறோம். இது ரெண்டும் ரியல் பார்ட்டாக இருக்குது, அதனால் ரியல் பார்ட்டாக தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். இது இமேஜினரி பார்ட், அதனால் இமேஜினரி பார்ட்டை தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். இது எப்படி இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அந்த டேர்மில் இருக்குது. அதனால் எக்ஸ், ஒய்ன்னு எழுதிப்போம் இல்லையா, அதனால் இதை எக்ஸாக எழுதிக்கிறோம், இது ஒய்யாக எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ.